நாட்டின் வலுவான உள்நாட்டு செலவினம், விவேகமான நிதி கொள்கைகள் ஆகியவற்றின் உந்துதலால் மலேசியாவின் ரிங்கிட் அடுத்த ஆண்டிற்குள் அமெரிக்க டாலருக்கு எதிராக 4 ரிங்கிட்டிற்கும் சற்று குறைவாக வலுப்பெறும் என்று இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் கருத்து தெரிவித்துள்ளார். சமீபத்திய புளூம்பர்க் நேர்காணலில் பேசிய அவர், உலகளாவிய அளவில் நிச்சயமற்ற தன்மைகள் நிலவினாலும் ரிங்கிட் தொடர்ந்து மீள்திறனுடன் இருப்பதாகவும், 2025ஆம் ஆண்டில் இதுவரை கிட்டத்தட்ட 6% லாபத்துடன் இப்பிராந்தியத்தின் சிறந்த செயல்திறன் கொண்ட நாணயமாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். சம்பள உயர்வு, குறைந்த வேலையின்மை விகிதம், குடும்பங்கள் வணிகங்களுக்கான இலக்கிடப்பட்ட அரசாங்க ஆதரவு ஆகியவை ரிங்கிட் வலுப்பெற பங்களிக்கும் காரணிகள் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் சமீபத்திய 470 பில்லியன் ரிங்கிட் பட்ஜெட் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதிலும் மேலும் நிதி பற்றாக்குறையை குறைப்பதையும் இலக்காக கொண்டுள்ளது. அது மட்டுமின்றி பொருளாதார விரிவாக்கம், செமிகண்டக்டர்கள், எரிசக்தி, டிஜிட்டல் துறைகளில் கவனம் செலுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நிதி சீர்திருத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் நீண்டகால ஸ்திரத்தன்மைக்கு மலேசியா தனது வரி தளத்தை விரிவுபடுத்துவதும் செலவின திறனை அதிகரிப்பதும் அவசியம் என்று நிதி ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.